இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அம்மா ரொம்ப கோவமாக இருந்தாங்க. பால் வந்துட்டு ஊற்றல, இவ்வளோ பால் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து பால்கோவா வேணும் அப்படின்னு சொன்னதால பால்கோவா கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டு, மீதி வந்துட்டு பன்னீர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் பண்ணாங்க. இதை வச்சு இப்போ அந்த பன்னீரை வச்சு கடாய் பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேனை வந்துட்டு வச்சுக்கோங்க. பேனில் வந்துட்டு கொஞ்சமாக மல்லி, பட்டை, ஏலக்காய், மிளகு இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரை பண்ணதை வந்துட்டு கொஞ்சமாக ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எங்கள் அம்மா வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்துட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து குடமிளகா நாங்கள் வாங்கியிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பச்சை குடமிளகா தான் இருந்துச்சு அப்படின்றதுனால இந்த கலர் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு வந்துட்டு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எங்களோட ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் செஞ்ச பன்னீரை வந்துட்டு அதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதிலே வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம் போட்டு அதுக்கப்புறம் சின்னதாக பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து போட்டு வதக்கிக்கிட்டோங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்துட்டு இன்றைக்கி தக்காளி பேஸ்ட் பண்ணி இந்த பேஸ்ட் வந்து இதில் போட்டுக்கிட்டாங்க. தக்காளி பேஸ்ட் ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டோங்க. நான் எங்களோட வீட்டிலே வந்து பாலாடை வச்சு நாங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணிக்கிட்டோம். அந்த க்ரீமே வந்துட்டு நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மல்லிலாம் போட்டு பொடி அரைச்சி வச்சுருந்தோங்களா, அந்த பொடி எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம், குடமிளகா, பன்னீர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம்ல, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டு சப்பாத்தி கூட எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. உங்களுக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.